எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் போயிட்டுருக்கோம். ஏன் சென்னை போகிறோம், அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னை தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு அங்கே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. சிஸ்மியா மீடியான்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இந்த ஃபங்க்ஷன் பெருசாக நடத்துகிறாங்க. நாளைக்கு நிறையா செலிப்ரிட்டிஸ் வராங்க. கோயம்புத்தூரில் வந்து ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க அங்கே. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க ஃபங்க்ஷன்லாம் நடந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு காலைல போகிறோம். அவங்க நாங்கள் சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ நானும் அவளும் வந்து 6th படிக்கும்போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இவனும் அவ ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களும் ராஜபாளையம் தான். இப்போ அவங்க அங்கே சென்னையில் தான் செட்டில் ஆகிருக்காங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷத்துல ஆமாம் ஏகப்பட்ட தடவை கூப்பிட்டுருக்காங்க. நாங்களும் வரைஞ்சி பிளானை கேன்சல் பண்ணிடுவோம். கழுவி ஊற்றுவாங்க. அதனால இந்த வட்டம் நாங்கள் சொல்லவே. ராஜ் பிரியா, இந்த வீடியோ உங்களுக்காண்டிடா. சர்ப்ரைஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் அவங்க நாங்கள் வரோம் சொல்லவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அவங்க வீட்டு அட்ரஸ் தான் கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்டு நாங்கள் காலைல அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவங்க சர்ப்ரைஸ் எப்படி ஆகுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்றத அந்த வீடியோவில் பாருங்கள். இது வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நாங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அதனால தான் இன்ஸ்டாகிராமில் இப்போ ஸ்டோரி கூட போடல. இந்த டைம் நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறோன்றத ஸ்டோரி கூட வைக்கல. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னா பார்க்கணும். ஆமாம், சிஸ்மியாவிலேருந்து எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. வடபழனியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகல. இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். போனால் நம்ம ஏதாவது ஸ்டோரி போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் போகல. லேட் ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கொஞ்சம் குயிக்காக கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். போனதுக்கப்புறம் பார்ப்போம். வாங்க நீங்களும் அந்த சர்ப்ரைஸ் எப்படி ஆகுறாங்கன்றத பாருங்கள். அவங்க நாங்கள் ஏற்கனவே அவங்களோட ஃபோட்டோலாம் நாங்கள் அவங்க இருக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். வீடியோஸும் போட்டிருக்கோம். போனோட சென்னை போனப்போ அவங்களோட போட்டிருந்தோம். வீடியோஸ் இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். வாங்க நாளைக்கெல்லாம் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறான்னு பார்ப்போம். பாய், குட் நைட். சென்னைக்குள்ளே வந்துட்டோம். அதான் மதுரவாயிலில் போய் நம்ம சரியான தூக்கம். மதுரவாயிலில் போய் இறங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ தான் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ராஜுக்கு வந்து பர்த்டேவா. எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் இது. ஸோ நாங்கள் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அன்றைக்கி அவனுக்கு வேறு பர்த்டே. அதனால் டபுள் சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு. சர்ப்ரைஸ் கூட இது போடாத சர்ப்ரைஸ் இதை காட்டிலும் பெரிய ஒரு ட்ரீட் ஆக போகுது. அவனுக்கு போய் டிஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க நமக்கு டிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கால் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணோம். நார்மலாக விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஷ் பண்ணோம். பார்த்தா அண்ணா தான் ஆசிரமத்துக்கு போயிருக்காங்களாம் எல்லாத்துக்கும் டிஃபன் கொடுக்குறதுக்கு. சரி, பெரிய அப்பா நமக்கு வச்சிட்டாங்க. நமக்கு சென்னையில் வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்டும் இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம வந்ததே. அந்த டைமிங் வந்து 9:30க்கு நம்ம வந்து உள்ளே இருக்கணும், ரூமில் ஹோட்டலில் இருக்கணும். இவங்க வந்து வீட்டில் அங்கே ஆஸ்பத்திரிலேருந்து 9 மணிக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ அங்கேயே நம்ம போக முடியாது. இப்போ நமக்காண்டி கொடுத்த ரூமில் போய் நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களை மீட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பிளானில் சேஞ்ச் நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களை மீட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போகலான்ட்டு இருந்தோம். அப்படியே உல்டாவாயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து நாங்கள் வடபழனி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவன் நமக்கு டிஸ்டர்ப் கொடுத்துட்டானு. அதனால் வேறு வழியே இல்லை. நம்ம அவங்க கொடுக்குற ரூமில் தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபங்க்ஷன் போகணும். ஃபங்க்ஷன் போயிட்டு தான் நம்ம ஈவினிங் தான் அவங்க வெளியே ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 9:30க்குள்ளே அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பணும். இதான் நம்ம கொடுத்துருக்க ரூமு. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து க்ரீன் பார்க்கில் நடக்குது. வடபழனி க்ரீன் பார்க் ஹோட்டலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். அங்கே என்னென்ன நடக்கு, யார் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்கன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இன்னைக்கு வந்து ஃபேமிலி பிளாக். இனியா பிளாக் தான். ஆனால் இதுக்கு வர மாட்டேன்ட்டான். வீடியோ இருக்கும்போது ஓட்டா. என்னோட கஸ்டம் காட்டு. ஆல்ரெடி நான் போட்டிருந்தது தான் பர்ச்சேஸ் பண்ண டைமில். ஸோ இதே மேட்ச் பண்ணி எப்படியோ காமியாச்சு. வாங்க. போலாம். ரைட். ஸ்டோரி பார்த்தா அண்ணன் மெசேஜ் பண்ணேன்.
ஐடி கார்டு கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ரெடியா என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி அவருடைய சேனலை பார்த்து சொல்லிட்டு இன்னைக்கு பியூர் டான்ஸ் பிளேயரா இருக்காங்க. லைக் சொல்றேன் ப்ளீஸ் ஹேண்ட் அப் ஃபார் அஸ்மாயா. Thank you and we will have a lot of fun. தமிழ்நாடு தான். பிளாக் வந்துருமா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிடலையா? ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கா? அவங்களுக்கு பிடிக்கலையா? இங்கே பெங்களூர் தான். அவங்க இந்த மந்த் கடைசி வரும். பாய் பாய் பாய். ஓகே பாய். ஓகே பாய் சொல்லுங்க. ஓகே பாய் பாய் பாய். ஒரு பாய் மட்டும் சொல்லுங்க. இந்த பிளாக் கண்டிப்பாக வரும். நீங்கள் பாருங்க. ஓகே குட்டீஸ், நம்ம ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே மீட் பண்ணோம். எல்லாமே நல்லா ஜாலியாக பேசினாங்க. நிறைய டான்ஸு பண்ணு நிறைய இருந்தது. வீடியோஸ்லாம் போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி ராஜிட்ட கேட்டாச்சு. ஆஃபீஸ் டைம் வந்து அவனுக்கு 7 o'clock தான் முடியும். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்திருப்பான். நாங்கள் போகிற டைம் 8:30 ஆயிரும் அவங்க வீட்டுக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம கரெக்டாக போயிட்டு இல்லை ஓடிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குது இதெல்லாம் பார்க்கலாம். சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்ட்டு, ஏன்னா இப்போ தான் கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். என்ன சமையல்லாம் கேட்டுட்ருக்கேன். நம்ம வரோன்றதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பார்ப்போம் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்ட்டு.
தேங்க்யூ. எப்படி வாங்குறீங்க? லொகேஷன் ஆட்ல வாங்குறீங்க. ஏசி ஏசி வாங்குறீங்க. யாரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சா? நாங்க காலையிலே வர்றது நீங்க நீ ஆசிரமத்துக்கு நிஜமா எனக்கு பார்த்தனே எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா உனக்கு கூட தெரியாத வீடியோ கால் பண்ணிட்டே இருந்தா அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நானும் பண்ணனே உனக்கு. இப்போ கூட சொல்லி திட்டிட்டே இருந்தா நான் அவ சும்மா மாதிரி தான் கனெக்ஷன்ல இருக்கு. நீ முதே சொல்லினா நான் ஏய், என்ன ஊசி போன குலோப் ஜாமா? ஊசி போன போன குலோப் ஜாமா எனக்காண்டி பண்ணி வச்சிருக்காடா. இந்தேரி தங்க உனக்கு ஆஃப்டர் ஒரே ஒண்ணாவது. சூப்பரா இருக்கு. நான் இப்படியே எல்லாம்னு சொன்னா எப்படிடா? இவ்வளவு கொடுக்கான்னு பாரு ஜீராவன். இந்த உனக்கு அவனை கொடுக்குற போட்டோடுறா. அப்படியே திருப்பி நான் நீ எப்போ வந்தீங்க? ராஜுக்கு பிடி தம்பி இல்ல. ஏன் தம்பி அந்த கிரீன் கலர்ல இருக்காங்க. டேய் இந்தா நீ நல்லா. இது யாரு இப்போ உட்காந்துருக்க? இவன் இங்க தான்டா இருக்கான். ஹாப்பி பர்த்டே மாமா சொல்லு. இவ காலையில ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சத கொசுத்து வீட்டுக்கு எப்பமா கூட்டு போவா. அங்க போவோம்.